ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ட்விட்டரில் ரீசெண்ட் டேஸில் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படின்னு ஹேஷ்டேக்கில் இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் ஒரு 5th பிளேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயம் தான் வாட்ஸ் ராங் வித் இந்தியாங்கிற இந்த டாபிக். யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆன்டி ஷேடில், அதாவது இந்தியா பற்றி தப்பான ஒரு ஷேடில் வந்து இது ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு வராங்க. இது என்ன, இதுக்கெல்லாம் காரணம் யார், இந்த ஹேஷ்டேக்கோட முக்கிய பிரச்சனை தான் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து செக்மெண்ட்டில் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் உள்ள நமக்கு தெரியுதோ இல்லையோ பல நாடுகள்லேருந்து உலகத்தில் உள்ள நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து உள்ள பீப்புள் வந்து அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு முக்கியமாக பார்த்தோன்னா, இந்தியாவில் நடக்காத ஒரு விஷயத்தை வேறு நாடுகளில் நடக்கிற சில கிரைம்ஸாக இருக்கட்டும், இல்லை மெட்ரோவில் போகும்போது ஒரு பொண்ணை போட்டு ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, மற்ற நாடுகள் நடக்கிற விஷுவல்ஸ் எடுத்து இந்த ஹேஷ்டாக் கீழே அவங்க ட்விட்டரில் போடுறாங்க, அதாவது எக்ஸ் தளத்தில் போட்டுட்டு வராங்க. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வந்து ஃபுட் கன்சர்ன் இல்லை, ஹெல்த் கன்சர்ன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் போட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக நான் என்னோட வெக்கேஷன் லிஸ்ட்லேருந்து இந்தியாவை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் நம்ம பார்க்க தான் முடியுது. இதுக்கப்புறம் ரேப் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஒரு நெகட்டிவ் ஷேடில் காட்டுறாங்க. ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால அந்த ஸ்பானிஷ் ரைடர் வந்துட்டு போன விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து பேசப்படுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சில சிமிலரான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க. அதை எதுக்கு இந்த டாபிக் கீழே போட்டு ட்ரெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டும் நம்ம எல்லாருக்கிட்டையும் கிளப்பி விட்டுருச்சு. எக்ஸ் ஆல்கிரிதம், அதாவது எக்ஸ் தளத்தோட ஆல்கிரிதம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வேணும்னே நிறைய இடத்துல ட்ரெண்ட் பண்ணப்படுது. இது வரைக்கும் இல்லாதபடி மற்ற நாடுகளில் கூட இந்த டாப் பற்றி நிறைய போஸ்ட் போடுறது, நிறைய விஷயங்கள் போடுறதுக்காக எலன் மஸ்கையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம ஊரை சேர்ந்த நெட்டிசன்ஸ்லாம். ஸோ என்னதான் நடக்குது அப்படிங்கிறத இந்த விஷுவல்ஸ் மூலமாக நம்ம கீழே பார்க்கலாம். இதில் என்ன கொடுமைனா 300 ஃபாலோவர் வச்சுருக்கவங்களுக்கு கூட 1 லட்சத்துக்கு மேலே அவங்களோட இந்த பர்டிகுலர் ஹேஷ்டேக் போட்டதுனால அவங்களுக்கு ஒரு ரீச் கிடச்சிருக்கு. இது என்ன தான் வந்து நெகட்டிவ் ஷேடில் கொண்டு போனாலும் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மை ஜிஓவி இந்தியா அப்படிங்கிற எக்ஸ் தளத்தில் அந்த பேஜ் என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவான நோட்டில் இந்தியா பற்றி நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியாங்கிறதுல இந்த ஊர்கள்லாம் இருக்குது, இங்கெல்லாம் போய் நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான நோட்டில் ஒரு சைட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடங்கினதாக தான் இருக்குது இந்த ஹேஷ்டேக்கில் உள்ள இந்த டாபிக். மேலும் நிறைய டாபிக்கோடு சந்திக்கலாம். Until then, bye bye from Shweta Anna. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.